ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு மென்சுரேஷன் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஹெரான்ஸ் ஃபார்முலான்னிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சாதாரணமாக ஒரு ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இது ஹைட்டு இல்லையா? ஹைட்டு, இது பேஸு. ஆஃப் இன்ட்டு பிஹெச். ஆஃப், பேஸு, ஹைட்டு மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணாவே நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்துடும். இதில் ஹெரான்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஸ்கேலன் ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அசம பக்க முக்கோணம் 3 சைடு வெவ்வேறு அளவுகள் இருக்கும்போது எப்படி நம்ம இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு S ஈக்குவல் டு A + B + C டிவைடட் பை 2. அதாவது பொதுவாகவே பெரிமீட்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிமீட்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 சைடும் ஆட் பண்ணி சொல்லுவோம். இதில் S ஈக்குவல் டு A + B + C டிவைடட் பை 2. இதை ஹெரான்ஸ்ன்ற ஒரு செமி பெரிமீட்டர்னு சொல்கிறாரு. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காருன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A S மைனஸ் B S மைனஸ் C ஸ்கொயர் யூனிட். A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C 3 அளவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா √3 டிவைடட் பை 4 இன்ட்டு A ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இது 3 சைடு வெவ்வேறு மாதிரி அளவு இருந்ததுன்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபார்முலா, 3 சைடு சேமாக இருந்ததுன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சம்ஸில் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் 7.1ல ஃபஸ்ட்டு சம். யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 10 cm 24 cm 26 cm கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். 26 24 10 நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இது சும்மா நம்ம ஏபிசி கூட ரைட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா அப்படி என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A S மைனஸ் B S மைனஸ் C. ஃபஸ்ட்டு நம்ம S வேல்யூவை கண்டுபிடிக்கணும். S ஈக்குவல் டு என்ன? A ப்ளஸ் B ப்ளஸ் C டிவைடட் பை 2. இங்கே இருக்க வேல்யூஸு இதுதான் ஏபிசின்னு எடுத்துக்க வேண்டியது தான். 26 ப்ளஸ் 24 ப்ளஸ் 10 டிவைடட் பை 2. இதை ஆட் பண்ண வேண்டியது தான். 6 + 4 10, இங்கே 0 ரிமைன் 1 வரும். 2 2 5 6 60 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் 30 சென்டிமீட்டர். எஸ்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு 30 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸோடைய வேல்யூ தான் நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 13 கிடச்சிருக்கு. 30 மைனஸ் A 26, 30 மைனஸ் பியோடைய வேல்யூ 24, 30 மைனஸ் 10 சியோடைய வேல்யூ 10. ஓகே, அகைன் 30 இன்ட்டு 30ல் 26 மைனஸ் பண்ணால் 4, 30ல் 24 மைனஸ் பண்ணால் 6, 30ல் 10 மைனஸ் பண்ணால் 20. இப்போ இதை 4 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பாருங்கள், 3 2s are 6, அதாவது 600 ஆகிடும். இது 6 4s are 24, 24 இன்ட்டு 600 0 அப்படியே நம்ம வச்சுக்கலாம். 6 4s are 24 2 6 2s are 12 14 00 அப்படியே வந்துடும் இல்லைங்களா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14400. எதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்? அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி 144 இன்ட்டு 100 இதை ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு 144னா 12 12s are 144 தெரியும் இல்லையா? அதனால் அப்போ 144க்கு 12 வெளியே எடுத்துடலாம். 100 100 ஸ்கொயர் ரூட் பார்த்தா 10. அப்போது ஆன்சர்
120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடலாம் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் எப்படி வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் த triangle ABC equal to 120 centimeter square or square centimeter. இப்போ செகண்ட் சம் இதில் 1.8 மீட்டர் 8 மீட்டர் 8.2 மீட்டர் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சின்னதாக ட்ரா பண்ணிட்டேன் டயக்ராமை. ஃபார்முலா S equal to A plus B plus C divided by 2. S உடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். S equal to ABC 8 plus 8.2 plus 1.8 divided by 2. இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 8 plus 2 10, 10க்கு 0, carry 1 9 10 18. S உடைய வேல்யூ 18. பாயிண்ட்டுக்கு அடுத்து 0ன்றதுனால அது ஸ்கிப் பண்ணிடலாம். டிவைடட் பை 2. S equal to 9. இங்கே மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால மீட்டர்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். S உடைய வேல்யூ என்ன வந்ததுன்னா 9 மீட்டர். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A S மைனஸ் B S மைனஸ் C. S உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம், 9 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 9 மைனஸ் 8, A உடைய வேல்யூ 8, S மைனஸ் B 9 மைனஸ் B உடைய வேல்யூ 8.2, S மைனஸ் C, S உடைய வேல்யூ 9, C உடைய வேல்யூ 1.8. இப்போ இதை இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணி போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1 இன்ட்டு 9ல் 8.2 போயிடுச்சுன்னா 0.8. ஓகேங்களா, இதில் 0.8 ஆட் பண்ணும்போது 9 வரும் இல்லையா. 9ல் 1.8 மைனஸ் பண்ணிட்டேன்னா, அதாவது எப்படின்னா இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 1.8, இங்கே வந்து 0 இருக்கிறதா மீனிங் இல்லையா. இது வந்து 8 ஆகும், 0 வந்து 10 ஆகும். 10ல் 8 போனால் 2, 8ல் 1 போனால் 7, அப்போது 7.2. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லைனா 9க்கு ஸ்கொயர் ரூட் தெரியும் இல்லையா. இந்த 9க்கு 3 நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற ரிமைன் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டு அப்புறமா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 9 1s are 9. அப்போ இந்த 2 நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். இது எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் சேமாக தான் வரும். இது மாதிரி நம்மளுக்கு டோட்டலாக எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்தும் போடலாம். ஏன்னா நடுவில் இங்கே ப்ளஸ் மைனஸ் இல்லாத போது தான் இது அப்ளிகபிள். உள்ளே ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தானே இருக்குது, அதனால் எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. இங்கே 0.8, இங்கே 7.2 இருக்குது இல்லையா. இப்போ 7.2 இன்ட்டு 0.8 இதை மல்டிப்ளை பண்ணலாம். 8 2s are 16, carry 1, 8 7s are 56, plus 1 57. இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட்டு, மொத்தம் 2 டிஜிட். அப்போது வேறு ஆன்சரில் 2 டிஜிட்டுக்கு அடுத்து பாயிண்ட் வைக்கணும். 5.76 இங்கே, அதாவது 576க்கு நம்மளுக்கு 24 தெரியும். அப்போ 2.4 எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லை தெரியலைன்னா ஸ்கொயர் ரூட்டு கூட கண்டுபிடிக்கலாம். 5.76க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் இது 3 டிஜிட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டு அப்புறம் 2 டிஜிட்டாக எடுத்துக்கணும் இல்லையா. இப்போ 5ல் இருக்க ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னன்னு பார்த்தா 2. 2 2s are 4 இல்லையா. 5 minus 4 1. இங்கே டபுள் டிஜிட் அப்படியே கீழே வரும். இங்கே என்ன நம்பராக இருந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். 2 2s are 4. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம என்ன நம்பர் போட்டாலும் இங்கே இப்போ 1 போட்டால் இங்கே 1 போடுவோம், இங்கே 2 போட்டால் இங்கே 2 போடுவோம். நம்ம போடும்போது இங்கே 6 வரும்னா 4 போட்டால் வரும். 4 4s are 16, அப்போ ரவுண்டடாக வரும். மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. 4 4s are 16, carry 1, 4 4s are 16 plus 1 17, 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 24 கிடச்சிருக்கு. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே ஒரு பாயிண்ட் வரும். அப்போது 3 இன்ட்டு 2.4 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2.4 இன்ட்டு 3
3 4s are 12, carry 1, 3 2s are 6, 6 plus 1, 7. 1 digit அடுத்த பாயிண்ட் இருக்கிறதுனால 1 digit அடுத்த பாயிண்ட். therefore the answer is 7.2. மீட்டரா சென்டிமீட்டரா பார்க்கணும். மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். therefore area of the triangle ABC equal to 7.2 meter square. Thank you for watching.